சிறகடிக்க ஆசையில் மீனாவுக்கு பதிலாக ஆலியா மனசவா யாரோ ஒரு நடிகை வந்து நடிக்கிறாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சிறகடிக்க ஆசை சீரியலில் மீனா கேரக்டர் நடிக்கிறவங்க தான் கோமதி பிரியா. இவங்க இந்த சீரியலேருந்து விலக போவதா சில தகவல் பரவணுச்சு. அதோட இவங்களுக்கு பதிலாக நடிகை ஆலியா மனசா நடிக்க போவதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இதை பற்றி தான் இந்த சீரியலில் செல்வம் கேரக்டரில் நடிச்சிட்டு வர லொல்லு சபா பழனியப்பன் விளக்கம் கொடுத்திருக்காரு. சிறகடிக்க ஆசை சீரியலுக்குன்னு அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த சீரியல் டிஆர்பியில் முதலிடத்தை பெற்று வருது. சீரியலில் நடிக்கிற நடிகர்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. அதுலேயும் கோமதி பிரியாவுக்குன்னு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. கோமதி பிரியா இந்த சீரியல்ல மீனாவா பலருடைய மனசை கவர்ந்திருக்காங்க. அதோட இந்த சீரியல்ல பூக்கொட்டு பெண்ணா நடிப்பதனால இவங்களுக்கு பெண்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்நிலையில இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருந்து இவங்க விலக போவதா சில யூடியூப் சேனல்ல செய்திகள் பரவணுச்சு. அதோட கோமதி பிரியாவுக்கு பதிலா ஆலியா மனசா சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி மீனாவா தொடர்வாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இது குறித்து கோமதி பிரியா எந்த விளக்குமே கொடுக்கல. இந்நிலையில் தான் இந்த சீரியல்ல செல்வமா நடிச்சிட்டு வர நடிகர் பழனியப்பன் இன்னைக்கு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அதுல அவரு சிறகடிக்க ஆசை சீரியலிருந்து கோமதி பிரியா விலக போறாங்கன்னு, அவங்களுக்கு பதிலா ஆலியா மனசா நடிக்க போறாங்கன்னு சில யூடியூப் சேனல்ல தவறான தகவல் பரப்பிட்டு வராங்க. இப்படிதான் சிலர் பத்தியான வதந்திகளையும் பரப்பிட்டு வராங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பா விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட பலரும் ஃபோன் பண்ணி இதை பத்தி கேட்டிருந்தாங்க. அதனால இதை தெளிவுபடுத்த விரும்புறேன். கோமதி பிரியா சிறகடிக்க ஆசை சீரியல் விட்டு விலகல, அவங்க தான் தொடர்ந்து நடிப்பாங்கன்னு பழனியப்பன் விளக்கம் கொடுத்திருக்காரு. சிறகடிக்க ஆசையில் மீனாவுக்கு பதிலாக ஆலியா மனசவா யாரோ ஒரு நடிகை வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் வந்து நானும் பார்த்தேன். அது நாங்கள் யாரும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நிறைய பேர் எனக்கு ஃபோன்லையும் சரி மெசேஜில் நிறைய பேர் யாராச்சும் ஒருத்தங்க கேட்டிருந்தா நான் பதில் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, என்னங்க மீனாவை தூக்குறாங்களா, ஐயோ என்னங்க அப்படின்னாங்க. இல்லைங்க அதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, முத்து கேரக்டரில் நடிக்கிறது முத்து தான் கடைசி வரைக்கும் நடிப்பார். மீனா கேரக்டரில் நடிக்கிறவங்க கடைசி வரைக்கும் மீனா தான். மனோஜ் கேரக்டர் கடைசி வரைக்கும் மனோஜ் தான். ரவி கேரக்டர், ஸ்ருதி கேரக்டர் எல்லாருமே செல்வம் உட்பட எல்லாரும் எபிசோடு முடியாத வரைக்கும் நடிப்போம். இந்த மாதிரி நியூஸ்கள் எப்போ வந்தாலும் சரி அதிர்ச்சி ஆகாதீங்க. இன்பாக்ஸில் வந்து கண்ணீர் சிம்பிள்லாம் போட்டு எதுவும் பண்ணாதீங்க. சிறகடிக்க ஆசை 750 எபிசோடு கிட்ட நெருங்கிருச்சு. 1000 எபிசோடு தாண்டி நல்லா போகும். பலருக்கு பிடிச்ச இந்த சீரியல் ஒரு சிலருக்கு பிடிக்காம போகலாம். எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கணும்லாம் கிடையாது. மேலும் சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.